கடந்த 2.5 வருஷமா கடகம் பட்ட பாடு அப்படின்றது கொஞ்சம் இல்லை நெஞ்சம் இல்லைமா. தசா பெருசா சரியில்லை அப்படின்றவங்க சனி பகவானால நிறைய வறுத்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பாக்கிய சனியா வரக்கூடியவர் நிறைய பாக்கியங்களை கடகத்துக்கு கொடுக்க போறாரு அப்படின்றதுல நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி ராகு கேது 8-2 பெருசா ஃபேவரா இல்லை. ராகு 8 ஆனா குருவனோட பார்வை இருக்கு. கேது பெருசா ஃபேவரா இல்லை, 2ஆம் பாவம் அப்படின்னும் போது அது ஒரு கேது உன்னோட சுய ஜாதகத்துல நல்லா இல்லை, 8ஆம் பாவத்துல இருக்கான் அப்படின்னா என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு சிறந்ததா இருக்கும்? தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. இந்த தமிழ் புத்தாண்டுல என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இந்த உலகம் ஏத்துக்க போகுது, எல்லாருக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும் மேம். சொல்லுங்க, இந்த 2025 தமிழ் புத்தாண்டு எப்படிலாம் இருக்கும் மேம்? கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. இப்ப இந்த 2024 தமிழ் புத்தாண்டும் போது நம்மளுக்கு நிறைய பயம் இருந்துச்சு, குரோதி வருடம் அப்படின்றதுனால. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2025 சித்திரை மாதம் 1 தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையா பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஸ்வாவசு வருடம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது பாருங்க, பிரபவ அப்படின்னு தொடங்கி அட்சய அப்படின்றது வரைக்கும் 60 புத்தாண்டுகள் இருக்குதாமா செய்யுது. அதாவது 60 ஆண்டுகள் தமிழ் புத்தாண்டுகளா இருக்கதான் செய்யுது. அந்த தமிழ் புத்தாண்டுகள் 60ல் இப்ப விஸ்வாவசு அப்படின்றது பாத்தீங்கன்னா 39ஆம் ஆண்டு அப்படிம்பாங்க. இந்த விஸ்வாவசுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கந்தர்வ அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த விஸ்வாவசு வருடம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பஞ்சாங்கம் சொல்லி இருக்கு அப்படின்னாமா, முதல்ல மழை நல்ல தாராளமா பொழியும். பயந்துக்க வேண்டாம், போன வருஷம் மாதிரி பயங்கரமா வெள்ளோலாம் வராது. அதாவது இந்த மும்மாரி பொழியும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதாவது தேவையான அளவுக்கு நல்ல செழுமையான மழை அப்படின்றது இருக்கும். செழுமையான மழை இருக்கிறதுனால விவசாயம் நல்ல செழித்து ஓங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்த மாடு கன்று இது எதுக்கும் குறைவு இருக்காது. அப்ப பாலுக்கு நம்மளுக்கு பஞ்சம் இருக்காது. பால், தயிர், நெய் இதுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னும் பஞ்சாங்கம் சொல்லுது. ஆனா ஒரு சில விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எது அப்படின்னா, குழந்தைகளுக்கு உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது நிறைய வரும் அப்படின்றாங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா களவு நிறைய இருக்கும். குரோதி வருடத்திலே களவு நிறைய இருந்துச்சு. இந்த தமிழ் வருடம் பிறக்கிறதும் விஸ்வாவசு வருடமும் பாத்தீங்கன்னா களவு அப்படின்றது நிறைய இருக்கும். திருடு நிறைய போகும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்றது நம்மளே முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி பாருங்கம்மா, இறை வழிபாடு அதிகம் ஆகணும் அப்படின்றது ஒரு விதி இருக்கு. நம்ம எல்லாருமே செய்யணும். இப்பயே பாருங்க, முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாக ஆயிடுச்சு இல்லைங்களா? எம் சுவாமி, குமரேசன், கதிரேசன் அவனோட வழிபாடு அதிகம் ஆயிடுச்சு. அது ரொம்ப நல்லது. ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே அந்த வேலுக்கு அப்படின்றது காக்கும் சக்தி அப்படின்றது இருக்குது தானம்மா. ஆக அந்த வேல் வழிபாடு, முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாகி இருக்கு. அது ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ஒரு இனிய புத்தாண்டாதாம்மா எல்லாருக்குமே அமையும். கவலைப்பட வேண்டாம். ஆனா இறை வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். இப்போ முருகப்பெருமான வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டவங்க முருக வழிபாடை தொடர்ந்தாங்க அப்படின்னாலே பஞ்சம் ஏதோ இருக்காதுமா. சூப்பர் மேம், சூப்பர். அதாவது பஞ்சமில்லாத வாழ்க்கையும் பட்னி இல்லாத வாழ்க்கையுமே சிறந்தது மேம். உண்மை. ஸோ அதுவே விவசாயம் செழித்தோங்கும் அப்படின்றதே மக்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல செய்தி. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பார்த்துடலாம் மேம். இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது என்ன மாதிரியான சிறப்புகள்லாம் கொடுக்கும் மேம்? கண்டிப்பாம்மா. இப்ப கடகராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாமா, கடந்த 2.5 வருஷமா கடகம் பட்ட பாடு அப்படின்றது கொஞ்சம் இல்லை நெஞ்சம் இல்லைம்மா. பொதுவாகவே கடகம் பாருங்க ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ், ரொம்ப அஃபெக்ஷனேட்டான பர்சன்ஸ். காரணம் என்ன அப்படின்னா, சந்திரன் ஆதிக்கம் பெறக்கூடிய ராசி கடகராசி. அதுக்கும் மேலே குரு உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி. அப்போ ரொம்ப எமோஷ்னலி பாண்ட் ஆவாங்க கடகம். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ஃபேமிலியில் ஒரு கடகராசி அம்மா இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்டை ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. மாமனார், மாமியார், சொந்தம், பந்தம் எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பாங்க. ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. கடகத்துக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பெருசாக பாசம் காமிக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. எல்லாமே ஒன் வேவாக இருக்கும். நான் 100% உங்கள் மேலே பாசம் காமிக்கிறேன்னா நீங்கள் 1% கூட என் மேலே பாசம் காமிக்க மாட்டீங்க. கடகத்துக்கும் இப்படி எழுதப்பட்ட விதி அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் ஹஸ்பண்ட் மேலே உயிராக இருப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் பெருசாக பாசம் காமிக்க மாட்டார். அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை மேலே உயிராயிடுவாங்க.
அதுவும் பெருசா பாசம் காமிக்காது. இப்படியும் நடக்கிறது உண்டு பெரும்பாலும். ஆனா, ஒரு கடகராசி அம்மா, குடும்ப தலைவி வீட்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம கவலைப்படவே வேண்டியதில்ல. அந்த குடும்பத்த ஒரு முத்துமணி மாலையில இருக்க நூல் மாதிரி, அந்த முத்த எப்படி அழகா கோத்து சரமா வச்சுட்டுருக்கு. அந்த மாரி குடும்பத்த நல்ல ஒருங்கே இணைச்சு எப்பயுமே வச்சுட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் அழாம சொல்ல முடியாது. நான் ரொம்ப சென்சிட்டிவ். எனக்கு சந்தோஷம் வந்தாலும் அழுதுருவேன். எனக்கு துக்கம் வந்தாலும் அழுதுருவேன். அந்த மாதிரி. ரொம்ப எமோஷனலி பாண்டட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் கடந்த 2 1/2 வருஷமாமா அஷ்டமத்து சனியில நெறைய கடகராசி அன்பர்கள் தசா நல்லா இருந்தவங்க மட்டும் தப்பிச்சாங்க. தசா பெருசா சரியில்ல அப்படின்றவங்க சனி பகவானால நெறைய வறுத்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நெறைய பேர் வந்து பாருங்க, வீடு இழந்தாங்க, வேலை இழந்தாங்க. நெறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பிரிவினை. ஒரே வீட்ல இருந்து பிரிவினை வந்துச்சு, டிவோர்ஸ் ஆச்சு. குடும்பத்தில சொத்து தகராறுனால குடும்பத்த விட்டு வந்தாங்க. சமுதாயத்தில அசிங்கப்பட்டாங்க. நெறைய விஷயம். கடன் வாங்குனாங்க. கடன குடுக்க முடியாம ஒரு பெரிய வசதியான கௌரவமான குடும்பம் கடன குடுக்க முடியாம ரொம்ப அசிங்கப்பட்டாங்க. இப்படி நெறைய விஷயம் சொல்லலாம் கடகராசி அன்பர்கள். அப்படிப்பட்டவங்க இப்ப சனி பகவான் வந்து பாருங்க, பாக்கிய சனியா வராரு. பாக்கிய சனியா வரக்கூடியவர் நெறைய பாக்கியங்கள கடகத்துக்கு குடுக்க போறாரு அப்படின்றதுல நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பொதுவா வந்து பாருங்கம்மா, இந்த பாக்கிய சனி அப்படின்றத எப்படி சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ்ல அந்த குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து பாருங்க ஒரு வசதியான வீட்ல பொறந்துச்சு, நல்லா படிச்சிருச்சு, ஒரு வசதியான பையன கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அழகான குடும்பம். மாமனார், மாமியார் அமைச்சுட்டாங்க. ஆ நல்ல ஒரு அழகான குழந்தை பொறந்துருச்சு. எந்த குறையும் இல்லன்னா, அந்த பொண்ண என்ன சொல்லுவோம்? பாக்கியசாலிப்பா அந்த பொண்ணு, பாக்கியவதி அப்படின்னுவோம் பார்த்தீங்களா? அந்த மாரி பாக்கிய சனி எல்லா பாக்கியங்களையும் குடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆக கடகம் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கவலைப்பட வேண்டியதில்ல. சனி பகவான் குடுக்க போறார். அதே மாரி குரு பகவான் விரைய குருவா வரார். விரைய குருவா வராரு அப்படின்போது விரையம்னா செலவாச்சு. அப்ப குரு பகவான் நெறைய செலவு குடுப்பாரா? நம்மளுக்கு யோசிக்க தோணுது இல்லையா உங்களுக்கே? அப்படி கிடையாதும்மா. விரையும், விரயத்திலயும் சுப விரயம் அப்படின்றது குரு குடுப்பார். சுப விரயம் அப்படின்னா, நெறைய கடகராசி அன்பர்கள் வீடு வாங்குவாங்க, ஃப்ளாட்ஸ் வாங்குவாங்க, வாகனங்கள் வாங்குவாங்க, சொத்து சுகம் வாங்குவாங்க. இப்படி நெறைய நல்ல விஷயம் நடக்கும். அதே மாரி ராகு, கேது 8, 2 பெருசா ஃபேவரா இல்ல. ராகு 8 ஆனா குருவினோட பார்வை இருக்கு. கவலைப்பட வேண்டாம். பெருசா ராகு அஷ்டம ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. கெடுக்க மாட்டாரு. ஏன்னா குருவினோட பார்வை இருக்கு. 2ஆம் பாவம் கேது. 2ஆம் பாவம் கேது அப்படின்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேதுன்னும்போது நம்மளுக்கு ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் இதெல்லாம் கம்மியா இருக்க மாரி இருக்கும். குடும்பத்தில எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, தாமரை இலையில தண்ணி மாதிரி இருக்க மாரி தோணும். பட் இருந்தாலும் அதுக்கு கேதுக்குன்னு எத்தனையோ பரிகாரங்கள் இருக்க தான் செஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் கடகம் ரொம்ப நல்லா இருக்கும்மா. கவலையே பட வேண்டாம். பாக்கிய சனி நெறைய பல பாக்கியங்கள வாழ்க்கையில தர்றதுக்கு அவரு ரெடியா இருக்காரு. வாங்குறதுக்கு நம்ம ரெடியா இருந்தா சரி. ஆனா சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரு. அது மட்டும் கண்டிப்பா பார்த்துக்கணும்மா. சூப்பர் மேம், சூப்பர். அதாவது வந்து ஒரு பாக்கியம் பண்ணக்கூடிய ஒரு பெர்சனா வந்து கடகராசி நேயர்கள் வந்து மாறப்போறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க வந்து இன்னும் இப்போ இத்தன வருஷமா வந்து 2 1/2 வருஷமா ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல வந்து எதுவுமே கஷ்டம் இல்லாம வந்தாலும் ஃபேஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு மனதைரியம் வேணும் அப்படின்னா, என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு சிறந்ததா இருக்கும் மேம்? பொதுவாவே இங்க கேத்து தான் வந்து பெருசா ஃபேவரா இல்ல. ராகு ஃபேவரா இல்ல 8ஆம் பாவம். ஆனா குருனோட பார்வை இருக்கு. அதனால ஓவர் கம் ஆயிடும். கேத்து வந்து பெருசா ஃபேவரா இல்ல. 2ஆம் பாவம் அப்படின்னும்போது அது ஒரு 10% இம்பாக்ட் தான். நெறைய இல்ல. இருந்தாலும் கேத்துவ நம்ம பசிஃபை பண்ணணும். கேத்துவ பிரீத்தி பண்ணணும். கேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஞானகாரகன். அப்ப கேத்துவ எப்படி பசிஃபை பண்ணலாம்? ஒண்ணும் இல்ல. நீ கோடி கோடியா கேதுவுக்கு அபிஷேகம் பண்ணாலும் கேத்து வந்து பசிஃபை ஆக மாட்டான். இத்தன கோடி செலவு பண்ணி கேதுக்கு நீ வழிபாடு செய்ய அவன் பசிஃபை ஆக மாட்டான். அவன் பிரீத்தி ஆக மாட்டான். ஒண்ணுமே இல்லம்மா. நம்ம தெருக்கள்ல நெறைய நாய்கள் இருக்கும். இல்லைங்களா? அந்த தெரு நாய்கள், அந்த குழந்தைங்கலாம் வந்து பாருங்க, சாப்பாடு இல்லாம விலா எலும்பெல்லாம் துருத்தி ரொம்ப எலும்பா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த குழந்தைகளுக்கு நம்ம பிஸ்கெட் வாங்கி போட்டா போதும். கேது அங்க அப்படியே சாந்த ஆயிடுவான். கேது உன்னோட சுய ஜாதகத்துல நல்லா இல்ல. 8ஆம் பாவத்துல இருக்கான். அந்த அளவுக்கு 8ஆம் பாவத்துல இருக்கா. அது சனியினோட பார்வை இருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ்மா. இப்படி இருக்க ஜாதகம், சுய ஜாதகமே இருந்துச்சுன்னா கூட, தெருநாய்களுக்கு உணவளிப்பதன் மூலியமா கேது வந்து அப்படியே அமைதியாயிடுவான். கேத்துனால வரக்கூடிய நெறைய பிரச்சனைகள் இல்லாம போயிடும். ஒண்ணு நம்ம அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்கலாம். இல்ல நம்ம வீட்லயே நம்ம குட்டியா அழகா டாக்ஸ் வாங்கி வளர்க்கலாம். அது வந்து பாருங்க கேத்துவ பசிஃபை பண்றதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம். சூப்பர், சூப்பர். அதாவது கேது பகவான வழிபட்டா கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க மேம். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.